இன்னைக்கு நிஃப்டி ஒரு ஃபால் நடந்திருக்கு. அதோட ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரீசன்ஸ் இருக்கு. அது என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஈரான் அண்ட் யுஎஸோட கான்ஃப்ளிக்ட். நேத்துலேருந்து ஒரு இஷ்யூ டென்ஷன் ரைஸ் பண்ணதோட இம்பாக்ட் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வர்சஸ் ஐஎன்ஆர்ல வந்து 0.5% வந்து அகெயின் ஃபிளக்சுவேட் நடந்திருக்கு. 95.68 ருபீஸ் வந்து ஒரு டாலருக்கு வந்து நேற்று ரேலி ஆனதோட இம்பாக்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தேர்ட் ரீசன், க்ரூட் ஆயில் வந்து அகெயின் ஒரு ஸ்பைக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான் வர்சஸ் இஸ்ரேலோட கான்ஃபிளிக்டோட இம்பாக்ட்னால க்ரூட் ஆயில் ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு. அதோட இம்பாக்ட் தான் இன்னைக்கோட மார்க்கெட் ஒரு ஃபாலுக்கான ரீசன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜராக பேங்க்ஸ், ஐடி செக்டர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணதான் ஒரு ரீசன்னால மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஃபிஃப்த் ரீசன் பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால தான் ஒரு செல் சைடு ஒரு அதிகமான வாலிட்டியில் இன்னைக்கு எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் F3 ஸ்ட்ராட்டஜி படி செல் கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 200+ பாயிண்ட்ஸ் வரை இன்னைக்கு மார்க்கெட் ரேலியாக இருக்கு. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே எங்கள் டெலகிராம் பேஜில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்னோட டெலகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்க. லிங்க் பயோல இருக்கு.